தமிழக வெற்றிக் கழகத்தின் 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் தேர்வுகளுக்கான அந்த நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. இன்று மதியம் 1 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். 19 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கே வர இருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்டம் தோறும் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களை நியமனம் செய்வது, மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை 5 கட்டங்களாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 5 கட்டமாக 95 மாவட்ட செயலாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட மாவட்ட அளவிலான நிர்வாகிகளையும் மாநில அளவிலான நிர்வாகிகளையும் தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருந்த நிலையில இறுதியாக ஒரு 25 மாவட்டங்களில் மட்டும் மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வதில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்திருந்தது. தற்பொழுது இந்த சென்னை, திருவள்ளூர், தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கான அந்த குளறுபடியும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே மாவட்டத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய 2 நபர்கள் அந்த பொறுப்புக்காக வேண்டி அவர்கள் கட்சியின் தலைமையிடம் முறையிட்டு வருவதாகவும், அவற்றை இது யாருக்கு இந்த மாவட்டத்தை கொடுப்பது என்கின்ற அந்த குளறுபடியின் காரணமாக இது நின்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில இன்று 19 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும் அந்த பொறுப்புகள் வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 120 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கான ஏற்கனவே அந்த அறிவிப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்திருந்தது. எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருக்க போகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக 20 மாவட்ட செயலாளர்கள் சேர்த்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை 140ஆக உயரும் என்கின்ற அந்த தகவலும் வந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் என்பது 78, 72 என்கின்ற அளவிலே இருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் 120 என்கின்ற வகையில் இருக்கும். அதாவது தொகுதி சார்ந்து ஒவ்வொரு தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுமே தவேகாவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக நிர்வாகிகளிடையே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி காரணமாக அவர்களை சுமூகமாக கட்சியில் செயல்பட வைப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக 20 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது குறித்தான அந்த பரிசீலனையும் இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று 19 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 19 மாவட்ட நிர்வாகிகளை நியமிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பனையூர் வர இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.